இதுவும் கடந்து போகும். நான் உங்கள் கேவீஸ்வரி. அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம். இன்றைக்கி என்னுடைய பாப்பாவுடைய பிறந்த நாள். இன்றைக்கி நான் ஜேர்னி வித் ஈஸ்வரி இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்னோடய ஜேர்னி எங்கே இருந்துன்னு கேட்டிங்கன்னா, கந்தக்கோட்டை முருகன் கோவில் தான் நானும் பாப்பாவும் போனோம். போய் நல்லா சாமி கும்பிட்டு வந்தாச்சு. முக்கியமான ஒரு விஷயம் உங்கள்கிட்ட நான் சொல்லணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, என் கையில் இருக்குது ப்ரோட்டீன் பவுடர். இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பாட்டில் நிறைய ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம். முட்டையில் இருக்குது, பன்னீரில் இருக்குது, ப்ரோட்டீன் சிக்கனில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சாப்பாட்டில் நம்ம கொண்டு வரலாம். இருந்தாலும் கூட அடிஷ்னலாக நமக்கு தேவை அப்படின்னா இந்த மாதிரியான பாட்டில் வாங்கிக்கலாம். இது டாக்டர்கிட்ட ரெஃபர் பண்ணி அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து நம்ம வாங்கினது. இந்த ப்ரோட்டீன் பவுடர் நான் சாப்பிட்ட பிறகு நம்பவே முடியல. என்னால் ஒரு முடி கூட கொட்டவே இல்லை. முடி ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, வளர்ந்து இருக்குது. பட் நான் தான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், ஈவனாக இருக்கணும் அப்படின்னுக்காக நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். பாப்பாவும் நானும் சேர்ந்து என் முடியை கட் பண்ணோம். அதனால் முடி நல்லா திக்காக இருக்குது. அதே மாதிரி முடி கொட்டலைங்க. இது விளம்பரம் கிடையாது. நான் இந்த ப்ரோட்டீன் பவுடர் வாங்கி நான் சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. தூக்கம் நல்லா வருது நைட் நேரத்தில். அதே மாதிரி முடி கொட்டவே இல்லை. இது கண்கூடாக நான் பார்த்த ஒரு விஷயம் இது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் டாக்டரை பார்த்துட்டு இப்படி அடிஷ்னலாக ஒரு ப்ரோட்டீன் பவுடர் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா சாப்பாட்டையோட கொண்டு வரலாம். சாப்பாட்டே நான் கொண்டு வந்தேன்னா, இருந்தாலும் கூட பாப்பாவோட அந்த உடம்பு ஏறவே இல்லை. வெயிட் போடவே மாட்டேங்குது. கொஞ்சம் கூட வெயிட் போட மாட்டேங்குது. ஒல்லியாக இருக்கும் ரொம்ப. நானும் சின்ன வயசுலலாம் ஒல்லியாக தான் இருந்தேன். அதனால் பாப்பா ஒல்லியாக இருக்குது. இருந்தாலும் கூட ரொம்ப ஹைட்டு. அப்போ அந்த ஹைட்டுக்கு கொஞ்சம் வெயிட் போட்டால் நல்லாயிருக்கும். நிறைய ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் நம்ம சாப்பாட்டில் கொடுத்தாலும் கூட அடிஷ்னலாக இந்த மாதிரி ஒரு பவுடர் சின்ன குழந்தை தானே கொடுக்கலாம், தப்பு இல்லை. டாக்டர் ரெஃபர் பண்ணாங்கன்னா கொடுக்கலாம். இங்கே ராகவின்னு ஒரு டாக்டர் இருக்காங்க. அவங்களோட ஹாஸ்பிட்டலில் ரெஃபர் பண்ணி நான் இது வாங்கினது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா இருந்ததுன்னா ப்ரோட்டீன் பவுட்ரு உங்கள் டாக்டரை பார்த்து எழுதி வாங்கி சாப்பிடுங்க. கண் கூடாக நான் பார்த்த ஒரு விஷயம் ஒரு முடியோட கொட்டலை. எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகிட்டு. ஏன்னா நான் இருக்கிற இந்த ஃபீல்டு ரொம்ப ப்ரெஷரான ஒரு ஃபீல்டு. கண்டிப்பாக முடி கொட்டும். நேரத்துக்கு நேரம் நம்ம சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. அதெல்லாம் இப்போ எனக்கு ஈவனாக நடந்துட்டு இருக்குது. நல்லா பசி எடுக்குது, நல்லா தூக்கம் வருது. அதற்காக இந்த மாதிரி செயற்கை ப்ரோட்டீன் பவுடராக நீங்கள் வாங்குறீங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க. இது டாக்டர் ரெஃபர் பண்ணி நம்ம கொடுக்குறது தான். எப்படி அவங்களுடைய ப்ரெஸ்கிரிப்ஷன் மருந்து மாத்திரையை நம்ம எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த ப்ரோட்டீன் பவுடர் கூட. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரோட்டீன் பவுடரை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ஜேர்னி வித் ஈஸ்வரியில் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி.